ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே முதலாயிரம் அதிலே பெரியாழ்வார் திருமொழி 1ஆம் 10 1ஆம் திருமொழி சேவித்து விட்டோம். அதிலே கண்ணனின் திரு அவதாரத்தை அழகாக ஆழ்வார் அனுபவித்தார். 2ஆம் திருமொழியிலே கண்ணனுடைய திருமேனி அழகை பாதாதி கேசாந்தமாக அனுபவிக்கிறார். யசோதை அனுபவிப்பன் பாவனையிலே ஆழ்வார் அழகாக அனுபவிக்கிறார். நாமும் அனுபவிக்கலாம், வாருங்கள். பாசுரம் 23 முதல் 43 வரை. சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலாள சோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலாள சோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. சீடக்கடல் குளிர்ந்த கடலிலே உள்ள அமுதாக பிறந்தாளே அந்த பெரிய பிராட்டியோடு ஒத்தவளான தேவகி பிராட்டி கோதை குழலால் பூமாலையினாலே அலங்கரிக்கப்பட்ட கேசபாசத்தை உடையவளான யசோதை பிராட்டிக்கு போத்தந்த போகவிட்டாலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்றபடி தேவகையின் வயிற்றிலே பிறந்து யசோதையினுடைய அணைப்பிலே வளர முடியா வந்தானே அந்த கண்ணன். அந்த பேதை குழுவை குழந்தையாக பேரமையுடைய அந்த சிசுவானது பிடித்து சுவை துண்ணும் தன்னுடைய திருக்கைகளாலே பிடித்து சுவைத்து சந்தோஷப்பட்டு உண்ணும் திருப்பவளத்திலே வைத்து சாப்பிடுகிறானே அந்த பாத கமலங்கள் திருவடி தாமரைகளை வந்து காணீரே. வந்து பாருங்களே பெண்களே, பவளவாயீர் பவளம் போல சிறந்த அதரத்தையுடைய பெண்களே வந்து காணீரே, சீக்கிரமாக வாருங்கள், வந்து பாருங்கள். குழந்தை என்ன அழகாக வாயிலை விரலை வைத்து அழகாக சாப்பிடுகிறான், கட்ட விரலை வைத்து சாப்பிடுகிறான். அவன் திருவடியை முதலே பாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அது அவனுக்கு அமிர்தமாக இருக்கிறதாம். திருவடிகளின் அழகாக அதை அனுபவித்தவராய் இப்பொழுது திருவடிகளினுடைய திருவிரல்கள் இருக்கிறது, அதையும் அழகாக அனுபவிக்கிறார். முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் தத்திப்பதித்து தலை பெய்தார் போலெங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்னுதலீர் வந்து காணீரே. முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் தத்திப்பதித்து தலை பெய்தார் போலெங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்னுதலீர் வந்து காணீரே. முத்துக்கள் என்ன, ரத்னங்கள் என்ன, வைரம் என்ன, நல்ல பொன்னென்ன, இவை எல்லாவற்றையும் மாறி மாறி பறித்து தலை பெய்தார் போல் ஒன்று சேர்த்தார் போலே எங்கும் மணிவண்ணன், எங்கும் மணிவண்ணன் மணி போன்ற வர்ணத்தை உடைய கண்ணனுடைய பாதங்கள் திருவடிகளிலே இருக்கிறதான 10 விரலும் விரல்கள் 10ம் ஒத்திட்டு ஒரே மாதிரியாக என்ன அழகாக இருக்கிறது. அந்த அழகான காட்சியை வந்து பாருங்களேன். காணீர் ஒன்னுதலீர் அழகி நெற்றியுடைய பெண்களே வந்து பாருங்களேன். எம்பெருமானுடைய அழகாக படுத்து கொண்டிருக்கிறானே அந்த அழகான அந்த திருவடியில் இருக்கிற அந்த விரல்களை அனுபவிக்கிறார். இப்படி திருவடிகளை அனுபவித்தவர் திரு கணைக்காலின் அழகை அனுபவிக்கிறார். பனைத்தோள் இள ஆட்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே. பனைத்தோள் இள ஆட்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே. ஆட்சி எப்படி இருக்கிறாளாம்? பனைத்தோல் மூங்கில் போன்ற தோள்களை உடையவளாய் இளமை பருவத்தோடு இருக்கிறாளாம் இந்த யசோதை ஆட்சி. அவள் பால் பாய்ந்த கொங்கை அவளிடமிருந்து அந்த பாலானது அவளுடைய ஸ்தனத்தில் இந்த பால் சொருகி கொண்டே இருக்கிறது. அதை அனைத்து அழகாக திருக்கைகளினாலே அணைத்து
ஆற உண்டு அழகாக தன்னுடைய திருவயிறு அழகாக ஒரு நிரம்பும்படியாக அமுது செய்து கிடந்தானே இந்த பிள்ளை இந்த கண்ணனுடைய இணைக்காலில் அழகான நேர்த்தியான இந்த அழகை உடையதான இந்த திருவடிகளிலே வெள்ளித்தலை நின்று வெள்ளித்தண்டையானது நின்று இளங்கும் அப்படியே ஜொலிக்கிறதாம் அந்த வெள்ளித்தண்டை எம்பெருமானுடைய திருவடியிலே கடைக்காலிலே வந்ததினாலே அதற்கு இன்னும் அழகை ஜாஸ்தியாக அந்த ஆபரணத்திற்கு தான் அழகையை தவிர ஆபரணத்தினாலே எம்பெருமானுக்கு அழகில்லை எம்பெருமானுடைய அழகினாலே அந்த ஆபரணம் இன்னும் அழகாக விளங்கித்தான். அப்படிப்பட்ட இந்த கணைக்கால் இருந்தவா காணீரேன் காரிகையீர் இப்போ அழகிய பெண்களே வந்து பாருங்கள் கண்ணனுடைய கணைக்காலை வந்து பாருங்கள் என்கிறார். அதன் பின்னே திருமுழந்தாளின் அழகை அனுபவிக்கிறார் அடுத்த பாசுரத்தில். உழந்தாள் நறுநெய் ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்து எழில்மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகிழ்முலையீர் வந்து காணீரே உழந்தாள் நறுனை ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்து எழில்மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகிமுலையீர் வந்து காணீரே. இவள் என்ன பண்ணுகிறாள்? உழந்தாள் சிரமப்பட்டு பாலை காய்ச்சி தயிரை தொட்டு தயிரை கடைந்து வெண்ணெய் எடுத்து அதிலிருந்து நெய் அழகாக நறுநெய் காய்ச்சுகிறாள். அதை ஒவ்வொரு தடாவாக சேர்த்து கொண்டே வருகிறாள். ஆனால் இவனும் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு தடாவாக உண்டு கொண்டே வருகிறான். நறுநெய் ஓரோர் தடா உண்ண அந்த மணமிக்க நெய்யை இவன் ஒவ்வொரு தடவாக அமுது செய்து கொண்டே வருகிறான். இழந்தாள் எரிவினால் என்ன இப்படி பண்ணுகிறான் என்று கோபப்பட்டவளாய் கோபத்தினாலே ஈர்த்து எழில் மத்தின் அவனை கையை பிடித்து இழுத்து அழகிய மத்தியில் இருக்கிறதே அந்த பழந்தாம்பால் பழையதான கயிறு இருக்கிறதே தாம்பக்கயிறு அதனாலே அடிப்பதற்காக ஓங்கத்தான் ஓங்கிறாள், அடிக்கவே இல்லை. ஆனால் என்ன பண்ணுகிறான்? பயத்தால் தவழ்ந்தான் அம்மா அடித்து விட போகிறாள் என்று அதிலிருந்து தப்பிப்பதற்காக பயந்து தவழ்ந்து ஓடுகிறானே அவனுடைய முழங்கால்கள்லாம் இருந்தவாறு என்னமாக இருக்கிறது? அந்த தவழ்வதும் ஒரு அழகாக இருக்கிறதே. முகி முலையீர் வந்து காணீரே முகித்த முலையுடைய பெண்களே வந்து பாருங்கள் எம்பெருமான். அவள் அடிக்கவே இல்லை. இவன் என்ன பண்ணுகிறான்? அடித்தார் போல பயந்தார் போல நடித்து கொண்டு ஓடுகிறானே அந்த அழகுதான் என்ன என்று சொல்கிறாள். அடுத்ததாக முழந்தாளின் அழகை அனுபவித்தாரே இப்போது திருத்துடையின் அழகை அனுபவிக்கிறார். பிறங்கிய பேச்சு முலை சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் இரணியன் மார்பை முன் கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே. பிறங்கிய பேச்சு முலை சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் இரணியன் மார்பி முன் கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே. முன்காலத்திலே மரங்கொள் இரணியன் துவேஷம் எம்பெருமான் மேலே துவேஷம் கொண்டவனான இரண்யன் அவனுடைய மார்பகத்தை பிளந்தான். அப்படிப்பட்டவன் பிறங்கிய மேலும் என்ன செய்தான்? இப்போது கிருஷ்ண அவதாரத்திலே பிறங்கிய பேச்சு அழகான பிரகாசமாக யசோதை பிராட்டி மாதிரி அலங்காரம் செய்து கொண்டு வந்து அவளை தோற்றுவிடும் அளவுக்கு அழகாக ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு வந்தாள். அப்படிப்பட்ட அந்த பூதனையின் முலை சுவைத்து முலையிலே அந்த விஷப்பாலையும் அழகாக அருந்தியவனாய் அவளுடைய உயிரை இழுத்து சேர்த்து அருந்தினவனாய் உண்டிட்டு உறங்குவான் போல் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு ஒன்றும் தெரியாதவன் போல் அப்படியே அந்த முறையிலே வாய் வைத்துக்கொண்டு பேசாமல் படுத்து கொண்டிருக்கிறானாம். அவள் இறந்தவுடன் 2 தெருவு போக முடியாத அளவுக்கு பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு விழுந்து கிடக்கிறாள். இந்த குழந்தையானவன் ஒன்றுமே தெரியாதவன் போல் அழகாக அவருடைய முறையிலே வாயை வைத்து கொண்டு படுத்து கொண்டிருக்கிறான். ஆட்சியர்கள் எல்லாரும் வந்து சத்தம் போடுகிறார்கள், யசோதா குழந்தை என்ன பார்த்தா, குழந்தை எப்படி வந்து பிடிக்கிறான் பார் என்று பயந்து போய் விடப்படுறான். எடுத்துக்கொள் என்று சொல்ல இவளும் அழகாக எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு மறுபடியும் பால் ஊட்டுகிறாளாம். குழந்தை வாயிலே விஷப்பால் இருக்கிறதே அது எதோ ஆகிட போகிறதே என்று தன்னுடைய பாலை கொடுத்து குழந்தைக்கு
பயத்தை போக்கிறா போலே பண்ணுகிறாளாம். ஆனால் இவனோ உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை உறங்குவான் போலே இருந்துக்கிறான். இந்த பிள்ளையினுடைய குரங்குகளை இந்த வல்லினர மெல்லினர இருக்கிறது. அதில் அந்த வல்லினர போட்டால் தொடை என்று அர்த்தம். குரங்குகளை வந்து காணீரே குவிமுலையீர் வந்து காணீர். அழகாக குவிந்திருக்கிற முலைகளுடைய பெண்களே, அழகாக லட்சணமான இருக்கக்கூடிய பெண்களை வந்து பாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அடுத்ததாக திருத்தொடையின் அழகை அனுபவித்தவர் திருக்கடிப்பிரதேசத்தை அனுபவிக்கிறார். மத்த களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் 10 நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகிமுலையீர் வந்து காணீரே. மத்த களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் 10 நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகி நகையீர் வந்து காணீரே. மத்த களிற்று மத்த கஜங்களை உடையவரான வசுதேவர்கிட்ட அவ்வளவு வைத்திருந்தாராம். அப்படிப்பட்ட அந்த வசுதேவருடைய சித்தம் பிரியாத, அவருடைய மனத்தை விட்டு நீங்காதவளான, என்றைக்கும் அவருடைய அன்புக்கு பாத்திரம் ஆனவளான தேவகி தன் வயிற்றிலே பிறந்தானே. எப்போ? அத்தத்தின் 10 நாள். அஸ்தத்தில் இருந்து 10வது நாள் எண்ணினால் திருவோண நட்சத்திரம் வருகிறது. திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தானே. அந்த தோன்றிய ஆவிர்பவித்த அச்சுதன் அடுத்தவரை எல்லாம் நழுவே விட மாட்டான். யார் அவனுடைய திருவடியை பிடித்து கொண்டார்களோ அவருக்கெல்லாம் நழுவாமல் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவனான அந்த அச்சுதன் அவனுடைய முத்தம் இருந்தவா, அந்த திருச்சன்னம் இருக்கிறதே, அந்த ஜெனிட்டல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அது இருந்ததை காணீர். முகி நகையீர், அழகான மந்தஸ்மித்தமுடைய எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய பெண்களே வந்து பாருங்களேன். மொட்டு போல இருக்கிறதாம். அதை சொல்கிறார். முத்தவன் மொட்டு போல இருக்கிறதாம். அதை வந்து பாருங்கள், அது கூட ஒரு அழகுதானே என்கிறார். இப்போது இதுக்கு பின்னாலே திருமருங்கை அனுபவிக்கிறார், அதாவது இடுப்பு அழகை அனுபவிக்கிறார். இருங்கை மரகளிர் ஈர்க்கின்றவனை பருங்கி பறித்து கொண்டோடும் பரமன் தன் நெருங்கு பவளமும் நேர்நாளும் முத்தும் மருங்கும் இருந்தவா காணீரே வாழ்நுதலீர் வந்து காணீரே. இருங்கை மரகளிர் ஈர்க்கின்றவனை பருங்கி பறித்து கொண்டோடும் பரமன் தன் நெருங்கு பவளமும் நேர்நாளும் முத்தும் மருங்கும் இருந்தவா காணீரே வாழ்நுதலீர் வந்து காணீரே. இருங்கைன்னு பெரிய துதிக்கை உடையதான மதகளிறு மத்தகஜமான குவலியா பீடத்தை ஈர்க்கின்றவனே, அது நடத்தி கொண்டு போகிறானே அந்த பாகன், அவனை என்ன பண்ணுகிறான்? அவனின் பருங்கி அவனை ஏறி அவனை இழுத்து கீழே தள்ளி அவனை கொன்று விடுகிறான். அதன் பின்னே பறித்து கொண்டு அந்த யானையினுடைய தந்தங்களை எல்லாம் முறித்து கொண்டு ஓடுகின்றானாம். அப்படிப்பட்டவன் பரவனான கண்ணனுடைய நெருங்கு பவளமும் கிட்ட கோத்ததான பவளவடம் என்ன, நேர் நானும் ரொம்ப அழகான அரைநான் என்ன, முத்து வடம் இவற்றோடு சேர்ந்ததான மருங்கும் அழகான இடுப்பு, கண்ணனுடைய இடுப்பு, அது இருந்தவா காணீர். அழகா அதை பாருங்களேன். வாழ்நுதரீர் அழகான ஒள்ளிய நெற்றியுடைய பெண்களே வந்து பாருங்கள். அந்த குழந்தையினுடைய திருமருங்கை வந்து பாருங்கள் என்கிறார். இதில் 8ஆம் பாட்டிலே திருமருங்கின் அழகை அனுபவித்தவர் உந்தியின் அழகை அனுபவிக்கிறார். வந்த முதலை குழாத்தை பலி செய்து தந்தக்களிரு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தி இருந்தவா காணீரே ஒளியிழையீர் வந்து காணீரே. வந்த மதலை குழாத்தை வலி செய்து தந்தக்களிரு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய முந்தியிருந்தவா காணீரே ஒளியிழையீர் வந்து காணீரே. வந்த மதலை குழாத்தை யார்? குழந்தைகள் எல்லாரும் ஓடிவர்கள் ஆயர்படி இருக்கிற குழந்தைகள் எல்லாரும் கண்ணனோடைய விளையாடுவதற்கு ஓடி வருகிறார்கள். அந்த சிறுபிள்ளைகளின் கூட்டத்தை எல்லாம் பலி செய்து பலாத்காரம் பண்ணுகிறான். நானே தான் எல்லாரையும் அதிகாரம் பண்ணுகிறான். வந்து செய்துவிட்டு தந்தக்களிரு போல் அழகான சின்ன கொம்பை உடையதான தந்தமுடையதான சின்ன யானைக்குட்டி மாதிரி தானே விளையாடும். தானே தான் முக்கியனாக விளையாடும். நானே தான் லீடர் என்று சொல்கிறார்கள் குழந்தைகள். அதே போல் நானே தான் தலைவன் என்று எல்லாரையும் மிரட்டி கொண்டு ஆடுகிறானே அந்த நந்தன் மத
முதலைக்கு நந்தகோபனுடைய குமாரனான கண்ணனுக்கு நன்றும் அழகிய ரொம்ப அழகியதான உந்தியிருந்தவா காணீர். அழகான திருநாபி கமலம் எப்படி இருக்கிறது வந்து பாருங்கள். ஒளியிழயிர் அழகான காந்தி மிகுந்த ஆவரணங்கள் எல்லாம் அணிந்திருக்கிற பெண்களே வந்து பாருங்கள் என்று கூப்பிடுகிறாள். அடுத்ததாக இது கண்ணனுடைய உதரத்தை அழகாக அனுபவிக்கிறார். அதிரும் கடல் நிற வண்ணனை ஆய்ச்சி மதுரமுலையூட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பாலார்த்த உதரமிருந்தவா காணீரே ஒளிபலையீர் வந்து காணீரே. அதிரும் கடல் நிற வண்ணனை ஆய்ச்சி மதுரமுலையூட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பாலார்த்த உதரமிருந்தவா காணீரே ஒளிவளையீர் வந்து காணீரே. அதிரும் கடல் நிறவனை கோஷிக்கின்ற கடல் இருக்கிறே அதனுடைய நிறம் போன்ற நிறத்தை உடையவனை வண்ணத்தை உடையவனை ஆய்ச்சி திருத்தாயாரான யசோதையானவள் மதுர முலை ஊட்டி அழகான இனிமையான தன்னுடைய முலைப்பாலை ஊட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே அழகாக அவனுக்கு தெரியாமல் பத்திரமாக ஒரு கயிறை போட்டு கட்டுகிறாள். கட்டிவிட்டு என்ன பண்ணுறாளாம் பழந்தாம்பால் ஆர்த்த அழகாக கட்டிவிட்டு போகிறாள். ஏனென்றால் குழந்தை எங்கே ஓடிவிட்டு போகிறானே என்றதுக்காக அவனை ஒரு இடத்துல வைத்து கட்டிவிட்டு போகிறாள். ஆனால் தூங்குகிறான், தூங்கட்டும் என்று ரகசியமாக போகிறாள், வெளியே போகிறாள். அப்படிப்பட்டதால் அந்த உதரம் இருந்தவா காணீர் அந்த திருவயிறு இருந்த அழகை பாருங்களேன். ஒளிவளையீர் ஒளிமிக்க வளையுடைய பெண்களே வந்து பாருங்கள் என்கிறார். 10ஆம் பாட்டிலே திரு உதரத்தின் அழகை அனுபவித்தவராய் திரு மார்பின் அழகை அனுபவிக்கிறார். பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை குருமா மணிப்போன் குலாவி திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே சேயிழையீர் வந்து காணீரே. பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை குருமா மணிப்போன் குலாவி திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே சேழிழையீர் வந்து காணீரே. பெருமாள் பெரியதான ஒரு பெரிய உரலிலே மிகவும் பெரியதான உரலோடு பிணிப்புண்டிருந்து கட்டுப்பட்டிருந்து அங்கு இருமா என்ன பண்ணுகிறான் கட்டுகிறாள் யசோதை. கட்டின உடனே என்ன பண்ணுறான் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படிப்பட்டவன் இல்லையா இவன். அழகாக கட்டு அம்மா கட்டட்டும் என்று காத்து கொண்டிருந்து கட்டின உடனே என்ன செய்கிறான் அங்கு இருமா மருதம் அங்கே போய் 2 பெரிய பெரிய மருத மரங்களை எல்லாம் இருத்தான் முறித்து விட்டு அப்படிப்பட்ட இந்த பிள்ளை குருமா மணிப்பூன் அழகான மிகச் சிறந்ததான கௌஸ்துபாவரணம் அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த மார்பை பாருங்கள் குலாவி திகழ் அது அழகாக உட்காண்டிருக்கிறது அந்த கௌஸ்துபமணியானது. அப்படிப்பட்டதான இந்த திருமார்பை பாருங்கள் வந்து சேயிழையில் சில நல்ல சிறந்த ஆவரணங்களை அடைந்த பெண்களே வந்து பாருங்கள் என்று கூப்பிடுகிறார். 11ஆம் பாட்டிலே திருமார்பின் அழகை அனுபவித்து விட்டாரா. இப்பொழுது எம்பெருமானின் திருத்தோள்களின் அழகை அனுபவிக்கிறார். நாள்கள் ஓர் 4-5 திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாய்த்து போய் வாழ்கொள் வளையிற்று ஆருயிர் வவ்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே. நாள்கள் ஓர் 4-5 திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாடிப்போய் வாழ்கொள் வளையிற்று ஆருயிர் வவ்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே. பெருமான் நாட்கள் திருவதிதாரம் செய்த பின்னே நாட்கள் எவ்வளவு கடந்தது ஒரு 4-5 திங்கள் ஒரு 4-5 மாதம் 4-5 9 மாதம் வச்சுக்கலாம் 4-5 20 மாதம் வச்சுக்கலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அது தெரியக்கூடாது என்பதற்காக ஆழ்வார் அழகாக 4-5 என்று சொல்லிவிட்டார். ஒரு நாள் சகடத்தை தாளை நிமிர்த்து சகடாசுரனை காலை தூக்கி அழகான பஞ்சிய போல மெல்லடியால் பாய்ந்தான் என்றாரு. அதே போல காலை தூக்கி உதைத்துவிட்டு வாழ்கொள் வளையிரு ஒளி கொண்டதாக இருக்கிற வளைந்திருக்கிற பல்லை உடைய பூதனை அடுத்த பூதனா சம்ஹாரத்தை சொல்கிறார். 6 உயிர் வவ்வினான் அரிய உயிரை அபகரித்தானே அவனுடைய
தோள்கள் இருந்தவா காணி. எம்பினுடைய அழகான முதலே இவன் சகடாசுரனை மட்டும் கொல்லவில்லை, அந்த பூதனையும் கொன்றானே அவனை, அவனுடைய அழகான தோள்களை வந்து பாருங்களேன். சுரி குழலீர், சுருண்ட குழலியுடைய பெண்களே வந்து பாருங்கள் என்கிறார். 12ஆம் பாட்டிலே திருத்தோளின் அழகை அனுபவித்த பின்னாலே கைத்தலத்தின் அழகை அனுபவிக்கிறார். மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற செய்தலை நீல நிறத்துச் சிறு பிள்ளை, நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே, கனங்குழையீர் வந்து காணீரே. மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற செய்தலை நீல நிறத்துச் சிறு பிள்ளை, நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே, கனங்குழையீர் வந்து காணீரே. மைத்தடங்கண்ணி, கருத்து விசாலமான கண்களை உடையவளான யசோதை பிராட்டி வளர்க்கின்ற தலைசை நீல நிறத்து, தலையின உயர்ந்த வயலிலே கருணைதல் பூவின் அழகாக பூத்திருக்கிறது வயல் மேலே, அது மேலே அந்த நிறம் போன்ற அந்த நிறத்தை உடையவனான சிறு பிள்ளை, இந்த சின்ன குழந்தையான கண்ணன், அவனை கையில் என்ன இருக்கு தெரியுமா? நெய்த்தலை, அப்படியேதான கூறியதான ஓரத்தை உடையதான நேமி அதாவது நுனி இருக்கிறது, நுதியை சொல்கிறார். நேமியும் சங்கும், திருவாழி இருக்கிறது, அப்புறம் திருச்சங்கம் இருக்கிறது, அவையெல்லாம் அமைந்திருக்கிறதான அழகான கைத்தலங்கள், கைத்தலங்களை வந்து பாருங்கள். அழகாக ஏற்கனவே இவளுக்குத்தான், தேவகிக்குத்தான் தெரியும் கண்ணன் அணிந்திருந்தது, இவளுக்கு எப்படி தெரியும்? அதனுடைய அடையாளங்களை சொல்கிறாள் அழகாக. அந்த சங்கம் சக்கரம், அழகான சக்கரம் கையில் ஏந்தி அந்த அழகை பாருங்கள், அந்த வந்து பாருங்கள் என்று கனம் குழையீர், பொன்னால் செய்த அழகான காது ஆபரணங்கள் எல்லாம் அணிந்திருக்கிற பெண்களே, விதவிதமான காது ஆபரணங்கள் அணிந்திருக்கிறார்களாம், அவளை வந்து பாருங்கள் என்கிறார். 13ஆம் பாட்டிலே திருக்கழுத்தின் அழகை அனுபவிக்கிறார். வண்டமற் பூங்குழல் ஆட்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவல குட்டற்கு, அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே, காரிகையீர் வந்து காணீரே. வண்டமர் பூங்குழல் ஆட்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவல குட்டற்கு, அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே, காரிகையீர் வந்து காணீரே. வண்டுகள்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறதாம், அப்படிப்பட்டதான பூவோடு கூடிதான பூமை அவ்வளோ புஷ்பம் அடைந்து கொண்டிருக்கிறாள் யசோதையானவள், அதிலே வண்டுகள்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறதாம். அப்படிப்பட்ட அழகான கூந்தலை வடிவளான யசோதைக்கு மகனாக வந்தானே எம்பெருமான், அவன் கொண்டு வளர்க்கின்ற, அவள் அழகாக வளர்த்து கொண்டு இருக்கிறாளே, தன் மகனாகவே எண்ணி வளர்க்கிறாளே, அந்த கோவல குட்டற்கு, கோபகுமாரனுக்கு அண்டமும் நாடும், அண்டங்களையும் அதனுக்குள்ளே இடுங்கி கிடக்கிற சேத்தனங்களையும் அடங்க விழுங்கிய, முழுவதும் ஒன்று விடாமல் முழுச விழுங்கினானே பிரளய காலத்திலே, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கண்டம் திருக்கழுத்தை இருந்தவா, அந்த அழகை வந்து பாருங்கள். காரிகையீர், அழகிய பெண்களே வந்து பாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அடுத்தபடியாக திருக்கழுத்தின் அழகை அனுபவித்தாரா, இப்பொழுது திருப்பவளத்தின் அழகை அனுபவிக்கிறார். என் தொண்டை வாய் சிங்கம் வாயென்றெடுத்து கொண்டு அந்தொண்டை வாயமுது ஆதரித்து ஆட்சியர் தம் தொண்டை வாயா தருக்கிப் பருகும் இச்செந்தொண்டை வாய் வந்து காணீரே, சேயிழையீர் வந்து காணீரே. என் தொண்டை வாய்ச்சிங்கம் வாயென்று எடுத்து கொண்டு அந்தொண்டை வாயமுது ஆதரித்து ஆட்சியர் தம் தொண்டை வாயால் தருக்கிப் பருகும் செந்தொண்டை வாய் வந்து காணீரே, சேயிழையீர் வந்து காணீரே. என்னுடைய தொண்டைவாய் சிங்கம், அழகாக கொவ்வைக்கனி போன்றதான அதரத்தை உடைய என் சிங்கக்குட்டி போன்ற கண்ணனே வா, ஏன் வா என்று ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணினால், பெண்கள் எல்லாம், ஆட்சி பெண்கள் எல்லாரும் வாடா கண்ணா, கொவ்வைக்கனி போன்ற அதரத்தை உடைய சிங்கக்குட்டி போன்ற கண்ணனே வா என்று எடுத்துக்கொண்டு ஆய்ச்சியர்கள்லாம் தொண்டை வாயமுது, எம்பெருமானுடைய அழகான கொவ்வைக்கனி போன்றதான வாயமுது திரு அதரத்திலே ஊறுகிறதே அந்த அமிர்தம், அதை ஆதரித்து அதுமாரி ஆசைப்பட்டு அதை அனுபவிக்க வேண்டும் ஆசைப்பட்டவர்களாய் தம் தொண்டை வாயால் தருக்கி, தங்களுடைய கோவை வாயாலே நெருக்கி நெருக்கி
பானம் பண்ணுகிறான். பருகும் அப்படிப்பட்டதான இச்செந்தொண்டை வாய், இந்த சிவந்த கோவை வாய் உடையவனான கண்ணனை பாருங்கள், அவருடைய அழகான வாயை பாருங்கள் என்று இழையீர் செவ்விய ஆபரணத்தை உடைய பெண்களே பாருங்கள் என்றால் இவர்களாம் இந்த பெண்கள் எல்லாரும் குழந்தை எடுத்துக்கொள்கிறாளாம். அழகான கொவ்வை கனி போன்ற அதரத்தை உடைய சிங்கக்குட்டி போன்ற என் கண்ணனே வாய் என்று எடுத்துக்கொண்டு அவனுடைய அதரத்திலே அழகாக ஊறுகிறதே அந்த அமிர்தத்தை இவர்கள் அதை தரிக்க தன்னுடைய வாயை வைத்து தங்களுடைய தொண்டை வாயை வைத்து பருகுகிறார்களாம், ஆனந்தப்படுகிறார்களாம். பெண்கள் அதை சொல்கிறார். 15ஆம் பாட்டிலே இப்பொழுது எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தின் அழகான சோவை அழகை அனுபவிக்கிறார். நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வடித்து நீராட்டும் இந்நம்பிக்கு வாக்கு நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே மொய்குழலீர் காணீரே நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கு வாக்கு நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே மொய்குழலீர் காணீரே. இந்த யசோதை பிராட்டி எப்படி குழந்தைக்கு நீராட்டுகிறாள்? நுணுக்கிய மஞ்சளா, குழந்தையினுடைய திருமேனிக்கு தகுந்த மாதிரி பார்த்து அரைத்து வைத்திருக்கிறாளாம், பொடியாக வைத்திருக்கிறாளாம். அந்த மஞ்சள் காப்பினாலே நாக்கு வழித்து, மென்மையான நாக்கு அல்லவா, அழகாக பார்த்து குழந்தைக்கு செய்கிறாள். அந்த நாக்கு வழித்து திருமஞ்சனம் பண்ணுகிறாளே இந்த நம்பிக்கை குணபூர்ணனான எம்பெருமானுக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் என வாக்கு எப்படி இருக்கிறது, கண்கள் எப்படி இருக்கிறது, திரு அதரம் எப்படி இருக்கிறது, முறுவல் மந்தஸ்மித்தம் இருக்கிறதே அது எல்லாவற்றையும் விட அழகு. அது மூக்கும், அதற்கு பின்னே பார்த்தால் மூக்கு என்ன அழகாக இருக்கிறது. எல்லாவற்றையும் பாருங்களேன். மொய் குழலீர் செறிந்த குழலியுடைய பெண்களே பாருங்கள், கண்ணபிரான் என்னைப்பார் என்று கடாட்சிக்கிறதான அப்படியே அழகான அந்த கண்கள் இருக்கிறதே, திருநயனங்கள் மந்தம் செய்கிறதான அப்படியே சிரித்து கொண்டிருக்கிறார் அழகான அந்த உதடுகளும் அப்படிப்பட்டதான திருமூக்கு இருக்கிறதே, அப்படியே ரொம்ப அழகான திருமூக்கு இருக்கு. எல்லாவற்றையும் பாருங்களேன் என்று ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கிறார். இப்பொழுது திருமூக்குக்கும் கண்ணுக்கும் அழகான ஒரு சேர்த்தி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார். அதில் கடைசியில் என்ன பண்ணுகிறார், இதிலே அந்த கண்களிலே எப்படி ஒரு ஆற்றின் சுழி இருக்குமோ அது மாதிரி சுழி போலே அந்த கண்களிலே அப்படியே அதில் ஈடுபட்டவராய், அதிலே அகப்பட்டு கொண்டவராய், அந்த சுழியிலே அகப்பட்டு கொண்டவராய் அனுபவிக்கிறார். இப்போது கண்ணனுடைய கண்ணை அழகழிக்கிறார். விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர்த்தம் மகனாய் தென்கொள் அசுரரை தேய வளர்கின்றான் கண்கள் இருந்தவா காணீரே கனவளையீர் காணீரே. விண்கொள் அசுரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர்த்தம் மகனாய் தென்கொள் அசுரரை தேய வளர்கின்றான் கண்களிருந்தவா காணீரே கனவளையீர் காணீரே. விண்கொள் அமரர்கள், சொர்க்காதிரோகங்களை இருப்பிடமாக கூடியன அமரர்கள், இந்திராதி தேவதைகளின் வேதனை தீர, துன்பமானது தீரும்படியாக என்ன பண்ணினான்? ஏற்கனவே பூமி பிராட்டியானோடு எம்பெருமானை பார்க்கடலிலே பார்த்து பிரம்மாதி தேவர்களுடன் சேர்ந்து போய் வேண்டுகிறாள். இந்த கம்சனின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை, பூமியின் பரம் அதிகமாகிறது, எம்பெருமானே நாராயணா நீதான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது கண்ணன் என்று சொல்கிறான், கவலைப்படாதீர்கள், யாதவ குலத்திலே பிறப்பேன், நான் எல்லா கஷ்டத்தையும் போக்கிறேன் என்று சொன்னானே, அதையே இங்கே சொல்கிறார். அமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர்த்தம் மகனாய் இந்த பூமியை இருப்பிடமாக கொண்ட வசுதேவருக்கு குழந்தையாக அவதரித்து தென்கொள், இவன் அவதரிக்கான், வளர்ந்து கொண்டே வருகிறான், அசுரர்கள் தேய்ந்து கொண்டே வருகிறார்களாம். தென்கொள் அசுரர்கள் தேய, அவர்களெல்லாம் அழிந்து கொண்டே வரா மாதிரி இவன் வளைகின்றான். அவனுடைய கண்கள் இருந்தவா காணீரே, அழகான இந்த திருக்கண்கள் எப்படி இருக்கிறது பாருங்கள். கனவளையீர் பொன்வளை அணிந்த பெண்களே பாருங்கள் என்று சொல்ல அழகாக வர்ணிக்கிறார். கண்களின் அழகை அனுபவிக்கிறார். இப்பொழுது திருப்புருவத்தின் அழகை அனுபவிக்கிறார். பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய திருவின் வடிவொக்கும் தேவகி பெற்ற உருவு கரிய ஒளிமணி வண்ணன்
புருவமிருந்தவா காணீரே பூன்முலையீர் வந்து காணீரே பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய திருவின் வடிவொக்கும் தேவகி பெற்ற உருவு கரிய ஒளிமணி வண்ணன் புருவமிருந்தவா காணீரே பூன்முலையீர் வந்து காணீரே. முதல் பாசத்திலே அமுதக்கடவுள் தேவிக்குன்னு சொன்னார் இல்லையா, அதே போல பிராட்டிக்கு பெரிய பிராட்டிக்கு ஒத்தவளாக இருக்கிறார் என்று தேவகி பிராட்டி சொன்னார். இப்பொழுதும் என்ன சொல்றார், பெரிய பிராட்டியின் சுபாவத்தை ஒத்தவளாக தேவகி பிராட்டின் என்கிறார். பருவம் நிரம்பாமே, வயது முதிர்வதற்கு முன்னே பாரெல்லாம் உய்ய, இந்த உலகமெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியாக திருவின் வடிவொக்கும் தேவகி, பெரிய பிராட்டியோட ஒத்த சுபாவத்தை உடையவளான தேவகி பிராட்டி பெற்றாளே, பெற்றெடுத்தாளே. அப்படிப்பட்ட உருவு கரிய உருவத்தினாலே கருத்ததாய் இருந்தானும் ஒளிமணி வண்ணன், உஜ்வலமான மணி போன்ற வடிவனான எம்பெருமான் மணிவண்ணன் கண்ணனுடைய புருவம், திருப்புருவங்கள் இருந்த அழகை காணீர், வந்து பாருங்கள். பூன் முலையீர், ஆபரணம் பூண்ட பெண்களே வந்து பாருங்கள். ஏன்னா லக்ஷ்மிக்கு ஒத்ததான சுபாவத்தை உடையான தேவி பிராட்டி என்கிறாள். அதனாலே அப்படி அழகாக சொல்கிறார். அடுத்தது அழகாக பின்னாடி கண்ணனுடைய திரு மகரக்குழை அழகை, காதிரி ஆபரணம் அணிந்து கொண்டிருக்கிறானே அந்த அழகை சொல்லுகிறார். மண்ணும் மலையும் கடலும் உலகேயும் உண்ணும் திறத்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு வண்ணம் எழில்கொள் மகரக்குழை இவை திண்ணம் இருந்தவா காணீரே தேயிழையீர் வந்து காணீரே மண்ணும் மலையும் கடலும் உலகேயும் உண்ணும் திறத்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு வண்ணம் எழில்கொள் மகரக்குழை இவை திண்ணம் இருந்தவா காணீரே சேயிழையீர் வந்து காணீரே. மண்ணு மலை கடல் உலகி ஏழு பூமி என்ன, பர்வதம் என்ன, சமுத்திரம் என்ன, சப்தலோகம் என்ன, எல்லாவற்றையும் திருவயிற்றில் வைத்திருக்கக்கூடியதான அந்த சாமர்த்தியம் உடையவனான அந்த எம்பெருமான் மகிழ்ந்து உண்ணும், எல்லாவற்றையும் முகந்து அப்படியே தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொள்கிறானே அந்த சர்வேஸ்வரனான இந்த பிள்ளைக்கு, பாலகனுக்கு எழில் வண்ணம் கொள் அழகியதான திருநிறம் கொண்டதான மகரக்குழை, திருமகரக்குழை காதணிகள் இவை திண்ணம், இவற்றுடைய அழகாக என்ன ஒரு அந்த ஆபரணம் அணிந்திருந்தாலும் அப்படி ஒரு ஜுவலிக்கிறதே அந்த அழகை இருந்தவா காணீரே, இந்த அழகை பாருங்களேன். சேயிழையீர், அழகிய ஆபரணங்கள் இவருடைய பெண்களே வந்து பாருங்கள் என்று அழகாக கூப்பிடுகிறார். இப்போது மகரக்குழையின் அழகை அனுபவித்தாரா? அதன் பின்னே எம்பெருமானுடைய திருநெற்றியின் அழகை அனுபவிக்கிறார். முற்றிலும் தூதையும் முன்கை மேற் பூவையும் சிற்றில் இழைத்து திரிதருவோர்களை பற்றி பறித்து கொண்டோடும் பரமந்தன் நெற்றி இருந்தவா காணீரே நேரிழையில் வந்து காணீரே முற்றிலும் தூதையும் முன்கை மேற் பூவையும் சிற்றில் இழைத்து திரிதருவோர்களை பற்றி பறித்து கொண்டோடும் பரமந்தன் நெற்றியிருந்தவா காணீரே நேரிழையீர் வந்து காணீரே. அந்த ஆயர்பாடியில் இருக்கிற சின்ன பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறார்களாம், சிறியில் இழைத்து சின்ன சின்ன வீடுகளை கட்டுகிறார்களாம். கட்டிக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கலாம். திரி தருவோர்களை என்றால் திரிகின்ற பெண்களுடைய முற்றிலும் மணலெல்லாம் எடுக்கக்கூடியதான சிறுகு சுழகு முரம் போன்ற சின்ன சின்ன பாத்திரங்கள் அவற்றையெல்லாம் தூதையும் மண் சோறாக்கிறார்கள். அதற்கு சின்ன மண்பானை வைத்திருக்கிறார்களாம். முன்கை மேல் பூவையும் கைமேல வைத்து கொண்டு விளையாடுவதற்காக புஷ்பங்கள்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்களாம். கிளி மாதிரி எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்களாம். எல்லாவற்றையும் இவன் என்ன செய்கிறான், பற்றி அவ கையை பிடித்து பறித்து கொண்டு அபகரித்து கொண்டு ஓடுகின்றானே அந்த பரமன். அந்த விளையாட்டுத்தனத்திலே அதிகமாக அதுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனான். அவனுடைய திருநெற்றியை பாருங்கள், இதெல்லாம் மறந்து போய்விடும். அவன் பண்ண இந்த பண்ண விளையாட்டு சேற்றினங்கள் எல்லாமே மறந்து போய்விடும். ஏன்னா அந்த அழகை பார்த்தாலே போரும் என்கிறார். அந்த திருநெற்றியை இருந்தவா இவனா அதை செய்தான் என்று ஆச்சரியப்படுற அளவுக்கு அழகாக அந்த தீம்பு விளையாட்டுகளை பண்ணுகிறானே இவனுடைய திருநெற்றி இருந்த அழகை பாருங்கள். நேரிழைய அழகான நேர்த்தியான ஆபரணங்களை அடைந்த பெண்களே வந்து பாருங்கள் என்கிறார். இதற்கு பின்னால் திருநெற்றி அனுபவித்தார். அதன் பின்னே கண்ணனுடைய திருக்குழலை அனுபவிக்கிறார்.
அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு கடல்கள் சதங்கை கலந்தெங்கும் ஆர்ப்ப மழக்கன்று இனங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு கடல்கள் சதங்கை கலந்தெங்கும் ஆர்ப்ப மழக்கன்றினங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே அழகிய பைம்பொன்னின் அழகியதான பசும்பொன்னினால் செய்யப்பட்டதான கோல் கையிலே ஒரு கோலை வைத்திருக்கிறான் கை கொண்டு அழகிய கையினாலே பிடித்து கொண்டு கழல்கள் அவனுடைய திருவடிகளே சாத்தியிருக்கிறதே அழகான வீரக்கழல்கள் என்ன சதங்கைகளும் கலந்து எங்கும் ஆர்ப்ப சேர்ந்து எங்கும் ஒலிக்கிறதாம் அழகாக. அப்படிப்பட்டவன் மழம் கன்று இனங்கள் மறித்து இளமை பொருந்திதான இந்த கண்ணுக்குட்டிகளாக இருக்கிறதே அதனுடைய கூட்டங்களை எல்லாம் மடக்கி மடக்கி திரிவான். அவனுக்கு அதே சந்தோஷம், ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவானாம், உடனே ஓடி வருமாம் ஒரு கன்றுக்குட்டி. அப்படிப்பட்ட திரிகின்றவனுடைய குழல்கள் இருந்தவா திருக்குழல்கள் இருந்த அழகை பாருங்களேன். குவிந்த முனைகளுடைய பெண்களே வந்து பாருங்களேன், என்ன கண்ணனுடைய அழகான திருக்குறள்கள் எப்படி சுருளான அழகான கேசபாசம் வைத்திருக்கிறான் எம்பெருமான், அதை வந்து பாருங்களேன் என்று கூப்பிடுகிறாள். 21வது பாசுரத்திலே இந்த திருமொழி கற்றவருக்கு என்ன பலன் என்று சொல்கிறார், முடிக்கிறார். சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென்புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த 20 ஒன்றும் உரைப்பார் போய் வைகுந்தத்து ஒன்றுவர் தாமே சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாதகேசத்தை தென்புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த 20 ஒன்றும் உரைப்பார் போய் வைகுந்தத்து ஒன்றுவர் தாமே. சுரும்புவார் வண்டுகள் நாம் படிந்து கிடக்கும்படியான குழலி அழகான தலைமை இறைவுடையவளான அசோதை பிராட்டியானவள் முன் சொன்ன எம்பெருமான் அவதார சமயத்திலே சொன்னாலே அயல் பெண்களுக்கெல்லாம் அழைத்து காட்டி சொன்னாலே அவள் சொன்ன வார்த்தையாக சொல்கிறார் அல்லவா, அந்த திருப்பாதகேசத்தை பாதாதிகேசாந்த வர்ணனை தென்புதுவை பட்டன் அழகிய வில்லிபுத்தூருக்கு நிர்வாகரான பற்றவினான் விருப்பால் ரொம்ப சந்தோஷத்தோடே உரைத்த அருளி செய்தாரே அந்த 20 ஒன்றும் 21 பாத்திரங்களையும் உரைப்பார்த்தான் யார் யாரெல்லாம் கற்றுக்கொண்டு சேவிக்கிறார்களோ இவர்களெல்லாம் போய் என்ன சொல்கிறார், இந்த பிரகிருதி மண்டலத்தை கடந்து போய் வைகுந்தத்து ஸ்ரீவைகுண்டமான பரமபதத்திலே போய் ஒன்றுவர் பொருந்தி இருப்பார்கள் என்கிற இதெல்லாம் அனுபவித்தவர்கள் எல்லாரும் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வாளுக்கு வந்து என்ன எல்லோரும் சூழ்ந்திருந்து ஏற்றுவர் பல்லாண்டி என்று சொன்னார் அல்லவா, அதே போல் இவர்கள் எம்பெருமானை பரமபதத்திலே போய் சேர்ந்து அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை பெறுவார்கள் என்று அழகாக சொல்லி முடிக்கிறார் பெரியாழ்வார். திருவடிகளே சரணம். மேற்கொண்டு பார்க்கலாம் 3ஆம் திருமொழி அடுத்த வீடியோவில்.